திருமணமானவங்க ஆக போறவங்க, சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார். இன்னைய நாளோட பிக்கஸ்ட் டாபிக்னா இதுதான், ஈரான் வர்சஸ் இந்தியா. எப்படி இருக்குல்ல? இந்தியாவும் ஈரானும் எந்த அளவுக்கு நட்புறவு நாடுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். ஆனால் அப்பேற்பட்ட நட்பில் மிகப்பெரிய விரிசலிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுவும் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் விவகாரம் பெருசாக மாறிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் இந்தியாவை ஈரான் பகைச்சிக்கிட்டு இருக்குங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதை பற்றி தான் பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஈரான் செஞ்சது சரியா? ஈரான் மேலே தப்பே கிடையாதா? அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சேர மன்னர் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி இருக்காருன்னு ஒரு விஷயத்த சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம்ஸ் எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈரான் இந்தியாவை பகைச்சிக்கிட்டது மிலாது நபி இருக்குல்ல, அந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு தாங்க. இந்த செலிப்ரேஷனை பற்றி முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இஸ்லாமிய நாட்காட்டி இருக்குல்ல, அவங்களோட கேலண்டர், இதோட 3வது மாதமான ரபி உல் அவல்ல வர்றது தான் ஏடி மிலாது நபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாமிய நாட்காட்டியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்குல்ல, அது அடிப்படையாக வச்சு தான் இதை அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த மிலாது நபி செலிப்ரேஷன் டே இருக்குல்ல, அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் பிறை இருக்குது பாருங்க, அதை சார்ந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாறுபாடு ஏற்படும். இந்த நாளில் சிறப்பு தொழுகையில் உலகளாவிய இஸ்லாமிய நண்பர்கள் ஈடுபடுவாங்க. நோன்பு இருப்பாங்க, குரானை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வாசிப்பாங்க. ஏழைகளுக்கு அன்னதானமும் ஏழைகளுக்கு உடைகள் தானத்தையும் இஸ்லாமிய நண்பர்கள் பண்ணுவாங்க. ரம்ஜான் பக்ரீத் இதுக்கு அடுத்தபடியாக புனிதத்திலும் புனித நாளாக போற்றப்பட்டு இருக்கிறதா இந்த மிலாடி நபி. எப்பேற்பட்ட சிறப்பம்சம்னாப்பா இதுக்கு இருக்குது? ரம்ஜான் பக்ரீத்துக்கு இணையாக பேசுகிறேன்னா புரியலையேன்னு பல பேருக்கும் இருக்கும். காரணத்தை தெளிவாக சொல்கிறேன். இவ்வளோ தூரம் இஸ்லாமியர்கள் இறங்கி வந்து பண்ணுறாங்கன்னா அது காரணம் முகமது நபிகள் இருக்காங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரோட பிறந்த நாள் தான் இந்த மிலாது நபியாக கருதப்படுறது. அப்பேற்பட்ட புனிதர் பிறந்த நாளை அவங்க உலகம் முழுக்க எப்படி கொண்டாடுவாங்க, அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? இந்த நாளில் அவங்க எதை போதிக்கிறாங்கன்னா, நபிகள் அவர்கள் வாழும்போது என்னென்ன அற ஒழுக்கங்களோடு அவர் வாழ்ந்தாரோ அந்த அற ஒழுக்கங்களை, அந்த நெறிகளை உலகளாவிய இஸ்லாமியர்கள் எல்லாரும் கடைபிடிச்சு வாழணும் அப்படின்றத போதிக்கிறது தான் இந்த மிலாது நபி நாள். ஓகே, இந்த டேவை பற்றி சொல்லிட்டேன். அடுத்து இந்த பஞ்சாயத்துக்குள்ளே போவோம். இந்த மிலாடி நபி இருக்குல்ல, இதை சார்ந்து ஈரான்லேயும் கொண்டாட்டம் களை கட்டியிருக்குங்க. இந்த கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியாக அந்த நாட்டோட சுப்ரீம் லீடர் இருக்கார் பாருங்க, அலி கமேனி, அவர் நிறைய எக்ஸல பதிவுகளை போட்டாப்புல. அதில் ஒரு பதிவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பிரச்சனை ஆரம்பிச்சது இங்கே ஹேஷ்டாக் இந்தியான் இருக்குல்ல, இந்த ஒரு ஹேஷ்டாக் அவர் பயன்படுத்தினதுனால தான். இதை படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் மக்கள் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே போய் நீங்கள் பார்க்கணும், ஒட்டுமொத்த இந்தியர்களும் அப்படி வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுப்ரீம் லீடராக இருக்கலாம், இந்தியாவை பற்றி பேச நீங்கள் யாருன்னு அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் சுப்ரீம் லீடர் அவர்கள்? இஸ்லாமுக்குன்னு தனித்துவ அடையாளம் இருக்குது, இதை அலட்சியப்படுத்த எதிரிகள் முயற்சி பண்ணுறாங்க. மியான்மர், காசா, இந்தியா பேரை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பல துயரங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை மறந்துட்டா, அதாவது அந்த இஸ்லாமியர்கள் படுற துயரத்தை நாம் மறந்துட்டோம்னாக்கா நாமெல்லாம் இஸ்லாமியர்களே கிடையாது, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருங்க. சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓகே, ஆனால் இந்தியா பேரை உள்ளே கொண்டு வந்தார்ல, இதுதான் பஞ்சாயத்து. ஒரு நாட்டோட சுப்ரீம் லீடரே இந்த விஷயத்த சொல்கிறாருன்னா அப்போ ஒரு குற்றம் சுமத்துற நாடு சார்ந்து ஒரு பெரிய தலைவரை பற்றி பேசணும்ல. ஸோ எல்லாரோட ஃபோக்கஸை திரும்பினது இவர் பக்கம் தான், நம்ம நாட்டோட வெளி உறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் பக்கம். இந்த மனுஷன் என்ன பேசணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு பதிவு வெளியே வந்துச்சுங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக அடிப்பார். அமெரிக்காவோ ஜப்பானோ யார் இந்தியாவை பற்றி தப்பாக பேசினாலும் உடனடியாக ரியாக்ட் பண்ணுவார். சும்மா பணிஞ்சு போகிற மாதிரிலாம் இல்லை, பகிரங்கமாக கண்டனத்தை பதிவு பண்ணுவார். அந்த வகையில் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்புலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஈரானோட ஸ்டேட்மெண்ட் வெளியான உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்துச்சு. என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, அதில் சுப்ரீம் லீடரோட கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தான் ஆரம்பிக்கிறாங்களே அந்த லைனு. இது எங்களால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது, முற்றிலும் தவறான ஒரு தகவல் இது. சிறுபான்மையினரை பற்றி கருத்து சொல்லலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சொந்த வரலாறுன்னு ஒன்று இருக்கும்ல, அதை படிச்சுட்டு வாங்க ராசா அப்படின்றாங்க.
நீங்கள் எல்லாமே சரியான்னு பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் மற்ற நாடு கை காட்டலான்றதான் நம்ம நாடு சொல்லுது. அப்படி என்ன ப்ரோ ஈரான் தப்பாக சொல்லிட்டாங்க, சரியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். கேள்வி கேட்கலாம், உங்களோட உரிமை. அதை விளக்க வேண்டியது எங்கள் கடமை. அது தெளிவாக இப்போ விளக்குறேன். 2011 சென்சஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா இந்தியாவோட 2வது பெரிய மார்க்கம் இஸ்லாம் தான். இந்த விஷயம் நிறைய பேர் தெரியாது. இந்து மார்க்கத்துக்கு அடுத்தபடியாக இஸ்லாம் மார்க்கம் தான் இங்கே பெருசு. உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தாங்க இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. 3வது நாடு இந்தியா. இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்க 3வது நாடு நம்ம இந்தியா. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களில் 2 பிரிவினர் தான் அதிகம். ஒன்று சன்னி பிரிவு, இன்னொன்று ஷியா பிரிவு. இதில் நம்ம இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் கிட்டத்தட்ட 4 கோடி இஸ்லாமியர்கள் அந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, அப்ராக்ஸா 20 கோடி வரைக்கும் போகுது. அதாவது நம்மளோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 14.61%. ஈரானில் இருக்க மக்கள் தொகை இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக 9 கோடி தான். நம்ம நாட்டில் பாருங்கள் 20 கோடி. அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நாட்டில் ரெட்டிப்பு மடங்காக இருக்கும். இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த மசூதிகள் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி கட்டப்பட்டது, நடுவில் இடிஞ்சு விழுந்தது, இப்போ எஞ்சி இருக்கிறது எல்லாமே சேர்த்து அக்குமுலேட் வேல்யூவாக 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மசூதிகள். இதில் இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்க மசூதிகள் பார்த்தீங்கன்னா 55,873 நம்ம இந்தியாவில். இதே ஈரானோட கம்பேர் பண்ணுங்கள். இஸ்லாமிய பெரும்பான்மை நாடு தானே அது. எதுக்கு எடுத்தாலும் இஸ்லாம் அந்த அளவுக்கு பேசுகிறவங்க தானே அவங்க. 55,000 தான் அங்கே ஒட்டுமொத்தமாகவே, நம்மளோடவும் கம்மி தான். ஸோ ஈரானில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையை காட்டிலும் அங்கே இருக்க மசூதிகளை காட்டிலும் இங்கே அதிகம். பாதுகாப்பே இல்லாத இடத்துல எப்படிங்க ஒரு பிரிவினர் நல்லா வாழ முடியும், மக்கள் தொகையை பெருக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் படுகொலை, சித்திரவதை அப்படின்னு செய்திகள் வெளியாகும். வெளியாகவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேங்க, வெளியாகும். அதையும் இதே செய்தியை ஈரானோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அங்கே எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணப்படுறாங்க, கொலை பண்ணப்படுறாங்கன்னு. அதுவும் நம்ம நாட்டில் இருக்க மக்கள் தொகை 140 கோடிக்கு மேலே, ஈரானில் அதிகபட்சமாக 9 கோடி தான். இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற இடத்துல குற்றங்கள் எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்கும். இதுதான் நியதி. ஆனால் நீங்கள் ஈரானோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வுகள், நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது குறைவாக தான் இருக்கும். இவ்வளோ பிரச்சனை ஈரானுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படி இவங்க இந்தியா பற்றி பேசலாம்? ஹிஜாப் அணியல அப்படின்னா பெண்களை கொல்லலாம் அப்படின்னு எந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கு? எந்த போதகர் சொல்லியிருக்காரு? எந்த இறை தூதர் அதை கிளைம் பண்ணியிருக்காரு? யாருமே கிடையாது. ஆனால் இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க இந்த விஷயம் நடக்காமையா இருக்குது. பர்டிகுலராக ஈரானில் ஹிஜாப் அணிலன்றதுக்காக ஜெயிலில் பிடிச்சி போடுறது, அவங்கள சித்திரவதை பண்ணுறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுற நீங்கள் நல்லவங்க இஸ்லாமிய ஒற்றுமை சார்ந்து பேசலாம். இது போல விஷயங்கள் நடக்காமல் இருக்கிற இந்தியாவில் நீங்கள் கை காட்டுவீங்க. இது இஸ்லாமியர்களுக்கு ஏதோ ஒரு வாழவே விட முடியாத நாடுன்ற மாதிரி நீங்கள் கை காமிச்சிட்டு இருப்பீங்க. தாய் வழியை கற்பிக்கிறது குரானுங்க. இது இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருமே ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தந்தை வழியை விட தாய் வழி அதிகமாக போதிக்கிறது தான் இஸ்லாம் மார்க்கம். அப்பேற்பட்ட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறதா சொல்லக்கூடிய ஈரானில் பெண்கள் இருக்காங்களே, அவங்கள போராட அனுமதிப்பீங்களா? உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச அனுமதிப்பீங்களா? அவ்வளோ எதுக்கு? அங்கே எவ்வளோ பெண் ஆட்சியாளர்கள் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கீங்களே, கேபினெட் அதுன்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் அதில் பெண்கள் இருக்காங்க? ஒரு 3 பேர் 4 பேர், அதிகபட்சம் 5 பேர், அவ்வளோதானே. இந்தியா பக்கம் திரும்பி பாருங்கள், எவ்வளோ எம்பிஸ் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தாய் வழி மார்க்கமாக போற்றப்படுற இஸ்லாம் மார்க்கத்திலேயே ஸ்பெசிஃபிக்காக ஈரானில் இந்த அளவுக்கு பெண்கள் அடக்குமுறை தான் உள்ளாக்கப்படுறாங்க. எவ்வளோ செய்திகள் பிரேக் ஆகிட்டு இருக்கு, மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆனால் இவங்க நம்ம இந்தியாவை பற்றி பேசுவாங்களாம். பதிவுக்கு புள்ளி வச்சாலே 12 வருஷம் ஜெயிலு. ஏன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈரானில் நடந்துச்சு சமீபத்தில். ஒரு நபருங்க, இந்த அலி கமனி இருக்கார்ல, சுப்ரீம் லீடரு, அவர் போட்ட ஒரு போஸ்ட்டு கீழே போய்ட்டு ஒரு டாட்டை வச்சார். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அலி கமனி போட்ட பதிவை விட இந்த டாட்டுக்கு அதிகமாக லைக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இது எதோட வெளிப்பாடு? அந்த நாட்டு தலைமை இருக்குல்ல, அவங்க மேலே இருக்க அதிருப்தி தான் அந்த ஒரிஜினல் போஸ்ட்டு கிடைச்ச லைக்ஸை விட இந்த டாட்டுக்கு கிடைச்ச லைக்ஸ் அதிகமாச்சு. இதோட விளைவு அந்த புள்ளி வச்ச நபருக்கு 12 வருஷம் ஜெயிலு. இதுவும் ஆண்டவர் சொன்னார், புள்ளி வச்சா ஜெயிலை கொடுங்க 12 வருஷம்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அமைதியை போதிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் முதல்ல அமைதியை கற்றுக்குங்க. ஒற்றுமையை பற்றி கமனி அவர்கள் அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்களே, நல்ல விஷயம், ஒற்றுமையை பற்றி பேசலாம். ஆனால் இஸ்லாமியர்கள் மத்தியில் எவ்வளோ ஒற்றுமை இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த பயங்கரவாத அமைப்புகள் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க பாருங்க, அவனுங்களை கேட்டால் ஒரு பிரிவை ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்குள்ளேயே அவ்வளோ கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. இந்த இந்து மார்க்கம் சார்ந்து சாதி சண்டை நிறைய இருக்கும், பிரிவாக போயிட்டு. இது எல்லா மார்க்கத்திலும் இருக்க தான் செய்யுது. கிறிஸ்டியானிட்டி எடுத்திங்கன்னா அங்கே சில பிரிவுகள் இருக்குது, இஸ்லாமியிலும் சில பிரிவுகள் இருக்குது. இப்படி எல்லா மார்க்கத்திலும் இந்த பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்குது. அது எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக இருக்கோம், நீங்கள் தப்புன்ற மாதிரி கை காமிக்கிறது தான் இங்கே பெரிய தப்பாகவே மாறுது. சரி, இஸ்லாமியர்கள் தானே எல்லாருமே, அவங்களை எல்லாரும் எல்லா நாட்டிலையும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்கள சரியாக வாழ்கிறதுக்கு இந்த அரசாங்கம் வழிவகை அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களா, அதை ஏற்றுக்கலாம். ஆனால் சொல்கிறவங்க அதை முதல்ல செய்கிறாங்களா? ஈரானில் இந்த ஆப்கான் அகதிகள் இருக்காங்களே, இஸ்லாமியர்கள் தான் அவங்கள நாட்டை விட்டு வெளியேற்றுறது நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் உலகளாவிய இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு பேசுவீங்க, புரிஞ்சிக்க முடியல. சரி, இதெல்லாம் கூட விடுங்க.
கடவுளோட பேரை ஏந்திக்கிட்டு பயங்கரவாதம் செய்கிறானுங்களே எவ்வளோ பேர். குழந்தைங்க கையில் ஆயுதங்களை கொடுக்கறது, புத்தகம் குடிக்க வேண்டிய கையில் குழந்தைங்க கையில் ஆயுதங்களை கொடுத்து தலையை வெட்டு சுடுன்னு சொல்லி அனுப்புறது, கத்தியை கொடுத்து அந்த பசங்க லைஃப்பை ஃபுல்லாக காலி பண்ணி விடுறது, பிரெயின் வாஷ் பண்ணி பல பேர் பயங்கரவாதிகளாக மாற்றி விடுறது. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. கேட்டால் நாங்கள் புனித பொருள் இருக்கோம், கடவுளுக்கு செய்கிற தொண்டுன்னுவாங்க. எந்த கடவுளுங்க சொல்லியிருக்காங்க அங்கே மனுஷன் உயிரடுன்னு சொல்லிட்டு? ஆனால் பண்ணுற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு கடவுள் மேலே பழிய தூக்கி போட்டுறாங்க. இறை தூதர் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை ஆமோதிச்சதே கிடையாது. மற்ற உயிரிடுன்ற விஷயத்த அந்த மகான் சொன்னதே கிடையாது. ஆனால் அவரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறவங்க இது போல விஷயங்கள் பண்ணுறாங்களே இந்த பயங்கரவாதிகள், அவங்களே இது வரைக்கும் ஈரான் என்ன பண்ணியிருக்கு? இந்த கேள்விக்கான பதில் இருக்காது. அதை இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு முறையும் நீங்களா ப்ராக்சிஸை வளர்த்து விட்டுருக்குன்னு, அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி தான் வந்து நிற்கிது. இந்தியா அப்படின்னாலே உங்களுக்கு பல மார்க்கங்கள் நினைவுக்கு வரும். ஆமாம்மா, இந்தியாவில் ஹிந்துஸ் இருக்காங்க, இஸ்லாம்ஸ் இருக்காங்க, இந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க, இப்படி நிறைய நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் ஈரான் உங்ககிட்ட சொல்கிறேன், இஸ்லாமை தாண்டி ஒரு மார்க்கத்தை நினச்சி பாருங்கள், நினைவுக்கே வராது. அதுதான் இந்தியாவுக்கு ஈரானுக்கு இருக்க வித்தியாசம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், கம்யூனி அவர்கள் போட்ட அந்த பதிவில் இந்தியா பேரை சேர்க்க தெரிஞ்சதில்ல, எதுக்காக சைனா பேரை சேர்க்க தெரியல? இதுதான் அரசியல். உதாரணத்துக்கு உய்கர்னு ஒரு இனம்ங்க, வேறு யாரும் இல்லை, இஸ்லாமை சேர்ந்தவங்க அவங்களும் உய்கரின மக்கள்னு சொல்லுவாங்க. சைனாவில் அதிகமாக வசிச்சுட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு எதிராக எவ்வளோ விதமான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு தெரியுமா? அடைச்சி வைப்பாங்க அந்த மக்களை, அந்த உய்கர் மக்களை. கட்டாய கருக்கலைப்பு பண்ணுவாங்க, கட்டாய கருத்தடை பண்ணுவாங்க, கட்டாய பிறப்பு கட்டுப்பாடு. அந்த இனம் சைனாவில் பெருசாக வந்துடக்கூடாதுன்னு இந்த கொடுமையெல்லாம் பண்ணுவாங்க. கட்டாய உழைப்பு, உனக்கு உடம்பு முடிதோ இல்லையோ மாணவா 8 மணி நேரம் கிடையாது, மேலே அதிகமாக வேலை செய், உங்களை போட்டு சாவடிப்பாங்க. சித்திரவதை, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. சில பெண்களை பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை வரைக்கும் போயிருக்கு. இவ்வளோ கொடுமைகள் சைனாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட சைனா பேரை அவர் உள்ளே சேர்க்க மாட்டாராம், ஆனால் இந்தியா பேரை கொண்டு வந்து உள்ளே சேர்த்து விட்டுருவாராம். இதுதான் இங்கே இந்தியர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் சைனாவில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட உய்கரின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளால் லிஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்னால சீன அரசே இது சார்ந்து அவங்க இது வழி விட்டா மாதிரி தான் இருக்குது, அந்த இடத்தாச்சு காலி பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த கவர்மெண்ட் மேலே தான் உலக மக்கள்லாம், குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்கள்லாம் கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சீனா பேரே பயன்படுத்தாமல் இந்தியா பேரை மட்டும் வாலண்டியராக பதிவில் போடுறீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சரி, இதெல்லாம் விடுங்க. பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்களா இந்தியாவுக்குள்ளே இஸ்லாமியர்கள் வந்ததுன்றது படையெடுப்பு மூலமாக தான் வந்து சண்டை போடுறதா உள்ளே காலை வச்சாங்க, அன்பால் வரணும்னு பல பேரை நம்பிட்டு இருப்பீங்க. அந்த மித்தை உடைக்கலாமே. ஆக்சுவலாக இப்போ நான் சொல்ல போகிற கதை ஒரு 1400 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதையாக நம்பப்பட்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட கதை ஒரு சேர மன்னனோட கதை. இந்த கதையை கேட்டு முடித்த பிற்பாடு இந்த இஸ்லாமியர்கள், குறிப்பாக முகலாயர்கள் இங்கே ஆட்சி அமைச்சாங்களே, அது சார்ந்திருக்க உங்களோட புரிதல், அந்த கண்ணோட்டம் முழுமையாக மாறும் மக்களே. அப்பேற்பட்ட கதையை இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. கேரளானாலே மூவேந்தர்களில் நம்மளுக்கு யார் நினைவுக்கு வருவா? சேரர்கள். அந்த சேரர்கள் ஆட்சி அந்த டைமில் இருந்த கேரளா எல்லாம் பிரிஞ்சு நிலப்பரப்பாக இருந்துச்சு, ஓகேவா? அதை மைண்டில் வச்சுக்கங்க. அந்த கேரள மண்ணை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சேரர்கள் வம்சத்தில் வந்த ஒருத்தர் தான் மன்னர் சேரமான் பெருமாள். அவர் பேர். இந்த வர்த்தகம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ட்ரேடு, கடல் கடந்த நிறைய வாணிபம் நடக்கும். அது போல் நம்ம கேரளா இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கடல் தான் அந்த பக்கமும். அதுவும் இந்த அரேபிய பகுதி இருக்குது பாருங்க, கடல் பகுதிகள், அதையும் இணைக்கிற பகுதிகள் வர்த்தகம் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் நபிகளை பற்றி ஒரு செவி வழி செய்தி அப்படியே பரவ ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இந்த கதை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த டைமில் நபிகள் அவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதை மைண்டில் வச்சுங்க. நபிகளை பற்றி செய்தி அங்கங்கே அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு. மன்னர் இருக்கார்ல சேரமான் பெருமாள், அவரோட கனவுல ஒரு வினோத வான் நிகழ்வு அரங்கேறி இருக்காங்க, ட்ரீமில். அதை பற்றி அவர் வெளியே சொல்லியிருக்காரு அவரோட சகாக்கள் கிட்டேயும் அவர் கீழே இருக்க அமைச்சரவை கிட்டேயும். அப்போ மெக்காவுக்கு போயிட்டு சில நபர்கள் இங்கே திரும்பி வந்திருக்காங்க, எங்கே இந்த கேரள பகுதிக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த விஷயம் சார்ந்து விளக்கம் கோரப்பட்டிருக்கு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, எங்க இதே மாதிரி காட்சியை நீங்கள் சொன்னீங்களே கனவுல இது போல் கண்டனு, இதே காட்சியை நாங்கள் அந்த மண்ணில் பார்த்தோங்க, அரேபிய மண்ணில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதை மன்னருக்கு ஆர்வம் அடங்கலை. என்ன இது என் ட்ரீமில் வந்ததை இவங்க பார்த்தேன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக இந்த நம்மாட்கள்லாம் இருக்காங்களே அவங்ககிட்ட ஃபுல்லாக மன்னர் விசாரிச்சிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி தெளிவாக தெரியல. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் அரேபிய வியாபாரிகள், ஆக்சுவலாக அந்த டைமில் நிறைய நாடுகளோட வியாபாரிகள் அங்கங்கே போயிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த வகையில் நம்ம கேரளா பகுதியிலையும் அரேபிய வியாபாரிகள் கடல் கடந்து வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தவங்க நபிகளை பற்றி விவரிச்சிருக்காங்க மன்னர்கிட்ட. கிட்டத்தட்ட கம்யூனிச வாழ்வியல் இருக்குல்ல, அது சார்ந்த விவரிப்பாக இருந்துச்சுங்க. என்னப்பா அவர் கூட இந்த கொள்கையை சேர்த்து பேசுகிறேன்னு குழம்பு அதிகம் தெளிவாக சொல்கிறேன். அதாவது இந்த அரேபிய வியாபாரிகள் இருக்காங்களே, இந்த மண்ணில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்க அந்த நாளுக்கு சாப்பாட்டுக்கு எந்த அளவு பணம் தேவையோ அது சம்பாரிச்சா போதும். அதுக்கு மேலே சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த பொருளை விற்க மாட்டாங்களாம். ஏன்னா பக்கத்தில் இருக்க வியாபாரிகள் இருக்காங்களே, அவங்க கடையில் எதுவுமே வியாபாரம் ஆகாமல் இருந்திருக்கும். அதுக்காக இவங்க மூடிடுவாங்களே கடையவே அவங்களுக்காக. இதை தான் சொன்னேன்.
இப்போ ஏற்பட்ட நல்ல குணம் இருக்குல்ல, இது அந்த அரேபிய வணிகர்கிட்ட பார்த்துட்டு தான் அந்த மன்னர் வியந்தே போனார் பயங்கரமாக. இந்த அளவுக்கு பண்ணுறீங்களே, இந்த போதனைகளை உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்ததுன்னு. அப்போ தான் அவங்க எல்லாருமே நபிகளை பற்றி திரும்ப 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 பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கும் ஒரு ஆசை வரல அவரை நம்ம மீட் பண்ணோம் அப்படின்ட்டு. அதே ஆசை தான் இந்த சேர மன்னருக்கும் வந்திருக்கு. இவர் ஒரு கட்டத்தில் கிளம்பி அங்கேயே போயிட்டுருக்காருங்க. யார் அந்த நபி, அவரை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த மண்ணுக்கே போயிருக்காரு. ஏன்னா இவ்வளோ நேர்மையான ஒருத்தரான்னு அவரால் அந்த பூரிப்பை தாங்க முடியல. நேரில் போன அவர் நபிகளை சந்திச்சிருக்காராம். சேர மன்னர் நபிகளை சந்திச்சிருக்காராம். ஸோ மெக்கா பயணத்தில் மன்னருக்கு பல விஷயங்களை நபிகள் அவர்கள் சொல்ல மன்னருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்பட்டு இருக்குங்க. அது எங்கே போய் முடிஞ்சிருக்கு தெரியுமா? இஸ்லாமுக்கு அந்த மன்னர் மாறி இருக்காராம். ஒரு சேர மன்னர் இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாறி இருக்காராம். இந்த விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அவரோட பேர் தஜுதீன் சேரமான் பெருமாள் அப்படின்னே மாறி இருக்கு. இந்த மன்னரோட அடுத்த கட்ட இலக்கு என்ன தெரியுமா? இப்பேற்பட்ட ஒரு நல்ல மார்க்கத்தை நாம் எதுக்காக நம்மளோட நிலப்பரப்பில் பரப்பக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அங்கேருந்து பயணத்தை இந்த கேரளா நோக்கி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு அவருக்கு கீழே இருக்கவங்கிட்டலாம் அவர் சில விஷயங்களை சொல்லி இந்த மசூதி இருக்குல்ல, பள்ளிவாசல், இதை எழுப்ப சொல்லியிருக்காராம். ஸோ இந்தியாவோட முதல் பள்ளிவாசல் எதுங்க? அந்த கேள்விக்கான பதில் கேரளாவில் இருக்க கொடுங்கலூர், அங்கே எழுப்பப்பட்டிருந்த பள்ளிவாசல் தான். அந்த மன்னர் உத்தரவின் பேரில் அவரோட சகாக்கள் பண்ணியிருந்தது. இதோடு நிற்கலை, அடுத்தடுத்து 2 பள்ளிவாசல்கள் இந்த பத்மநாபபுரம், தேங்காய்பட்டினம் இந்த பகுதிகளெலாம் எழுப்பிட்டாங்க. அந்த மன்னர் சொன்ன உத்தரவின் பேரில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. ஆக்சுவலாக நபிகள் வாழ்ந்த காலமாக போற்றப்படுறது கிபி 570 கிபி 632 வரைக்கும். ஆக்சுவலாக இவர் மறைஞ்சு 1000 வருஷங்களுக்கு பிற்பாடு தான் முகலாயர்கள் இந்த இந்தியாவுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே அன்பின் வழியாக இஸ்லாம் மார்க்கம் இந்த மண்ணுக்கு வந்திருக்கு. ஆனால் பல பேரும் அதிரடியாக சண்டை போட்டு தான் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க முகலாயர்கள்னு. அதுக்கு முன்னாடி நடந்த கதை இப்போ உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்ததில்ல, இப்போ ஏற்பட்ட ஒரு கதையும் பின்னாடி இருக்குது. எதுக்காக இந்த கதையை இப்போ சொன்னு பார்க்குறீங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை மக்களே. ஈரானில் ஒரு சேரமான் பெருமாள் மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வேறொரு மார்க்கத்தை ஒரு தழுவுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் அங்கே உயிரோடு இருந்துட முடியுமா? ஆனால் இந்தியாவில் மன்னராக இருந்தாலும் சாமானியனாக இருந்தாலும் உனக்கு எது பிடிக்குமோ நீ அதை பண்ணுன்ற ஒரு சுதந்திரம் இருந்திருக்கு. ஆனால் இப்பேற்பட்ட வரலாறு, நம்ம நாடு வரலாறு பற்றி தெரியாத ஈரான் இப்படிலாம் வாய் விட்டு வச்சிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம், நான் கெட்டவன் அப்படின்னு நீ சொல்கிறதா இருந்தால் நீ முதல்ல நல்லவனாக இருக்கணும், அதை பார்த்துக்கணும். 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், கொலையே நடக்காத ஒரு கண்ட்ரி பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மார்க்கம் அந்த மார்க்கம் சார்ந்து நான் சொல்லலை, பொதுவாக கொலையே நடக்காத ஒரு நாடு. ஏன்னா ஒருத்தர் கொல்லப்படுறார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு பிரிவை சார்ந்தவராக தான் இருப்பார். இதுக்காக இந்த பிரிவில் இருக்க எல்லாரையும் கொள்றாங்கன்னு சொன்னால் எப்படிங்க எடுத்துக்க முடியும்? 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், எங்கள் பஞ்சாயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம், ஈரான் அவங்க பஞ்சாயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஈரானுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து தான் இது ஓப்பனாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. கொடுமையை பார்த்தீங்களா? பிரதமர் மோடி அவர்களோட 74வது பிறந்த நாள் இன்னைக்கு. அப்போ ஏற்பட்ட நாளில் கரெக்டாக இந்த பஞ்சாயத்து புதுசாக முளைச்சிருக்கு. 4வது சிந்திக்க வேண்டிய விஷயம், நபிகளை மாற்று மார்க்கத்தினர் பல பேரும் மதிக்கிறாங்க, அவரை போட்டுறாங்க. அவரோட நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அவர் சொன்ன விஷயங்கள்லாம் அதை வாழ்க்கையில் எடுத்துக்கிறாங்க. நானேங்க ஒரு மார்க்கம் சார்ந்து இருக்க தூதர்கள் இருக்காங்களே, அவங்க சொல்கிற விஷயங்களை எடுத்துப்பேன் உள்ள, அவங்க சொல்கிற நல்ல விஷயம் உள்ள எனக்குள்ளேயே போதிச்சுப்பேன். அப்படி தான் நபிகள் அவர்களையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த உண்மை தெரியாமல் பல பேரும் இந்தியானால இஸ்லாமியர்களுக்கு எதிரான நாடுன்னு மாற்றுறாங்கன்னா எதுக்கு? எங்கள் பஞ்சாயத்தை நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே பார்த்துக்கிறோம், இதில் வேறு யாரும் இன்வால்வ் ஆகவே வேண்டாம். அனைவருக்கும் இனிய மிலாது நபி நல்வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.